எல்லாருக்கும் வணக்கம். இவங்க பேர் ரேவதி. இவங்க இப்போ என்ன நிலமையில இருக்காங்கன்னா, 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகி ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் தேவைப்படுது. ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ இவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இந்த இது பெரிய அமௌண்ட்டை இவங்களால வந்து இது பண்ண முடியல. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை எல்லாருமே பண்ணுங்கள். ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்போ அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களை நம்பி தான் அவங்க ஃபேமிலியே இருக்காங்க. 2 சின்ன வயசில் 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ வீக்லி வந்து ட்வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த 2 கிட்னியுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 15 lakhs தேவைப்படுது. ஸோ இது ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களால் முடிஞ்ச உதவி எல்லாருமே பண்ணுங்கள். இவங்களோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம வீடியோவில் போடுறோம். ஜிபே நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக இவங்களை உதவி பண்ணுங்கள். ஏன்னா இவங்களை நம்பி ஒரு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தோஷ்குமார். இவங்க என் மனைவி பெயர் ரேவதி. தற்சமயம் நாங்கள் காரமடைக்கு பகுதியில் இருக்கிற திம்மம்பாளையத்தில் வச்சுட்டு வரோம். என்ன ஒரு நிலைமைன்னா, என்னுடைய மனைவிக்கு 2 கிட்னியும் செயலிழந்துருச்சு. அதுக்காக இப்போதைக்கு வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்டரோட அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் கிட்னி மாற்றி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாவாவது செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுங்கிறது எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெருசு. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவிகளை பண்ணி எங்கள் குடும்பத்தினுடைய காப்பாற்றணும்னு நாங்கள் உங்களை எல்லாத்தையும் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.